வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎட்டில் இருக்கிற செகண்ட் செமஸ்டரில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். அந்த சப்ஜெக்டில் உள்ள யூனிட் 2 வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் என்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நிறையா வயலன்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. அதில் நிறையா வயலன்ஸ், அப்யூஸ் எல்லாமே வந்துட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வயலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய இப்போல்லாம் தொட்டா, அடித்தா, இல்லை யாராவது சண்டை போட்டா, இல்லை திருடு அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வயலன்ஸில் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு ஃபிசிக்கல் அப்யூஸு. செக்ஷுவல் அப்யூஸ்னால் இப்போலாம் செக்ஷுவல் அப்யூஸுக்கு முன்னாடி வந்துட்டு 2 அப்யூஸ் இருக்குது. எமோஷ்னல் அப்யூஸும் சைக்காலஜிக்கல் அப்யூஸும். சைக்காலஜிக்கலாக அந்த பர்சன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் சைக்காலஜி. எமோஷ்னல் ஓவர் கோவப்பட்டு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அது எமோஷ்னல் அப்யூஸில் வந்துட்டு வரும். செக்ஸுவல் வந்துட்டு எப்படின்னா, ஒரு மேல் வந்துட்டு ஃபீமேல் அப்யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபீமேல் மேலே அப்யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு உறவுன்றது இல்லாமல் போயிடும். அதுதான் செக்ஷுவல் அப்யூஸு. ஸ்பிரிச்சுவல் அப்யூஸ் அப்படின்னா நம்பிக்கை. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பரிகாரம் பண்ண அந்த ஒரு விஷயம் நடக்கணும். அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்காவுக்கு சைல்டே இல்லை. அப்போ அந்த அக்காவுக்கு சைல்டு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்டே போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் இந்த பரிகாரம் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு ஒரு தப்பான பரிகாரத்தை சொல்லி அவங்கள டார்ச்சர் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த எக்ஸாம்பிள் தான். அது மேல் சில்ட்ரனாக இருக்கட்டும், ஃபீமேல் சில்ட்ரன். ஒரு விஷயம் நடக்கணும், அதை என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு யார்கிட்டயா கேட்டோன்னா அப்படி தான் நம்மளை டார்ச்சர் பண்ணி இது பண்ணுவாங்க. டார்ச்சர் பண்ணி இது பண்ணும்போது அது ஸ்பிரிச்சுவல் அப்யூஸாக ஆயிடுது. நெக்ஸ்ட் அப்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டு. நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம யாரையாவது நம்பி போயிருப்போம். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை ஏமாற்றிருப்பாங்க. நம்பிக்கைன்றதே இருக்காது. அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி அந்த இடத்துல நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சித்தா மூவியில் அந்த குழந்தைய ஏமாற்றி சித்தா மூவி. அப்புறம் ஒரு இன்சிடெண்ட் ஒரு குழந்தைக்கு அந்த சாக்லேட்ன்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு அண்ணா அந்த குழந்தைய கூப்பிடணும். அந்த குழந்தை அந்த அண்ணாவுக்கு தேவை. அந்த குழந்தைகிட்ட என்ன எடுக்கணும், அந்த அண்ணா எந்த எய்மில் அந்த குழந்தைய கடத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட கிட்னியை எடுத்து விற்றோன்னா நிறையா காசு கிடைக்கும். அந்த ஒரு கான்செப்ட்காண்டி அந்த குழந்தைய கடத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட மொபைல் காமிச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த குழந்தைக்கு மொபைல்னால் பிடிக்கும், சாக்லேட்ஸ்னால் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த குழந்தைகிட்ட மொபைலை காமிச்சு, வா நான் கேம் விளையாட கொடுக்குறேன், உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி சாக்லேட் வாங்கி கொடுத்து மொபைல் கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அப்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட்ன்றது இருக்குது. அப்புறம் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரொம்ப புவராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. அந்த குழந்தைய அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த குழந்தையே நம்ம ஃபேமிலிக்கு வேண்டாம் நம்ம அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்படியே கஷ்டப்படும் போது அந்த குழந்தை எதுக்கு அந்த ஃபேமிலியில் சொல்லிட்டு அனாதை இல்லத்தில் போய் விடுறது, எங்கேயாவது விட்டுறது, நீ எங்கேயாவது போ அப்படின்ட்டு விட்டுறது, தேடுறது கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ட்டு ஒரு இதை சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஸ்லைட் ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சைல்டு நெக்லெக்ட் அப்படின்னா, சைல்டு நெக்லெக்ட்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக சைல்டு நெக்லெக்ட்னாலே அந்த குழந்தை வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம், அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது தான் சைல்டு நெக்லெக்ட்.
சைல்ட் நெக்லெக்ட் வந்துட்டு மேக்ஸிமம் எங்கே நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடா இங்கே வந்து சைல்ட் நெக்லெக்ட் வந்து ஸ்கூலில் தான் நடக்குமா, ஏன் வீட்டில் நடக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வீட்டில் நடந்தாலும் அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்ட்டு 1 மணி நேரத்துக்கு வேண்டாம் அம்மா சொல்லுவாங்க. அந்த குழந்தை கோச்சிட்டு போய் எங்கேயாவது அழுதுட்டு மூலையில் அழுதுட்டு திரும்ப வந்துடும். அம்மா வந்து திரும்ப அந்த குழந்தை வந்து ஓடி வரும். ஆனால் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு சைல்ட் நெக்லெக்ட் வந்து ஸ்கூலில் நடக்கும். இது மெயினாக எங்கே வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டர் கார்டன் கிளாஸஸில், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இந்த 3 கிளாஸஸ்லேயுமே வந்துட்டு சைல்ட் நெக்லெக்ட் வந்து நடக்கும். அங்கே வந்து ஒரு டீச்சர் வந்துட்டு இருப்பாங்க. டீச்சர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சைல்டை வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவரேட்டாக வந்து எடுத்துக்கிட்டு அந்த சைல்டுக்கிட்டே விளையாட, அந்த சைல்டை வந்து கொஞ்சம் செய்யன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மற்ற குழந்தைங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அந்த டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்கல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து டீச்சர் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. எந்த குழந்தை சிரிக்குது, எந்த குழந்தை நல்லா விளையாடுதோ அந்த குழந்தைகிட்ட தான் டீச்சர் வந்து பேசி நல்லா பழகுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதில் நடக்குதுன்னா சைல்ட் நெக்லெக்ட். அடுத்து ட்ரக் டிபெண்டன்சி அப்படின்னா 12 வயசில் இருந்தே வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பீர் எல்லாமே வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து ட்ரக் டிபெண்டன்சி. சில்ட்ரன் வந்து 9th ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பீரு, சிகரெட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் நிறையா பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் அதனாலேயே வந்து ஸ்கூல்ஸ் பக்கத்தில் வந்துட்டு டாஸ்மார்க் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ராட்சசி மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் வந்துட்டு அந்த சிகரெட் வந்து விற்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இங்கே விற்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்பாயில் ஆகுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு அவேர்னஸ் வந்துட்டு அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸும் திருந்துவாங்க. அப்படி ஷாப் வச்சுருக்கவங்க அந்த ஸ்கூல்ஸ்க்கு ஆப்போசிட்டு, காலேஜ் ஆப்போசிட்டில் வந்துட்டு வைக்க மாட்டாங்க. அடுத்து ஆன்லைன் அப்யூஸ். இப்போ வந்து குழந்தைங்கக்கிட்ட எப்போ ஒரு கோவிட்-19 ஒன்று வந்துச்சோ, கோவிட்-19 நிறையா சஃபர் ஆனோம். குழந்தைங்கள்லாம் வெளியில் விளையாட விடாத காரணம் தொற்று வந்து பரவிடும் செஞ்சிடும் சொல்லிட்டு நம்ம தான் வந்துட்டு குழந்தைங்கள்லாம் வெளியில் விளையாட விடல. கரெக்டாக அந்த மாதிரி சிச்சுவேஷனில் குழந்தைங்க வந்துட்டு நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கணும். அப்போ நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மொபைல் ஃபோன் என்ற ஒரு இதை வந்துட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த மொபைல் ஃபோனில் பிள்ளைங்க வந்துட்டு ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு விளையாட ஆரம்பித்தாங்க. ஆன்லைன் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ அம்மாமார்கள் உட்காந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே வந்துட்டு பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த குழந்தை வந்துட்டு என்ன பண்ணுன்னா, அம்மா அப்பா எல்லோரும் வீட்டில் இங்கே ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை கையில் ஃபோனை கொடுத்தாகணும். ஏன்னா வெளியில் விளையாட அனுப்ப முடியாது, தொற்று வந்து பரவிடும். அந்த ஒரு சிச்சுவேஷனில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட வந்து மொபைலை வந்து கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து வேறு ஒரு வேலையாக வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ன்றதே இருக்காது. இதை எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாமா, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாமா, ஈவன் நம்மளுக்குமே வந்து ப்ராப்பராக தெரியாமல் தான் இப்போ வரைக்கும் நிறையா பேர் இன்ஸ்டாகிராம்னாலேயோ ஃபேஸ்புக்னாலேயோ வாட்ஸ்அப்பில் அன்னோன் நம்பர்லேருந்து ஹாய் வரும். சரி, யாரோ ஹாய் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ரிப்ளை பண்ண செய்யன்னு சொல்லிட்டு லைஃப் லாங் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் வந்துட்டு நான் இப்போது சொல்ல போகிறேன். பிடேட்டர்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அந்த ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு தெரியும். நான் வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஸ்டோரி சொல்கிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலில் வந்துட்டு படிக்கிறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கைட் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அப்படி கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு வார்த்தை கேட்டாங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு தான் கேட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக தான் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் யாரோ ஒரு பர்சனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணி
ஃபேஸ்புக்கில் இவ்வளோ நடந்தது ஃபேஸ்புக்கில். கடைசியில் அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த பிள்ளையோட ஃபோட்டோவையும் இந்த பொண்ணு வந்து நிறையா போஸ்ட்டு போட, ஃபோட்டோஸ் ஜாஸ்தியாக போட, நிறையா சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டே இருந்தா. அப்படி ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு ஆக்சுவலாக அது வந்து ஓல்டு பர்சன் கிட்ட வந்துட்டு இது பண்ணிட்டு இது நிறையா விஷயங்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தா. அந்த பர்சன் கிட்ட சேட் பண்ண செய்ய ஒரு நாள் வந்து நீ வந்து என்கிட்ட வந்து பேசணும், இல்லைனா நான் வந்து இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நீ வந்து என்கிட்ட இருந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ருவேன், எல்லாத்தையும் பப்ளிக்கில் ஷேர் பண்ணி விட்ருவேன் அப்படி பிளாக்மெயில் பண்ணுவான். இப்படி பிளாக்மெயில் பண்ணோன்னே இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே வேமா அந்த பையனை வந்து பார்க்க போவா. அந்த பையன்றது அந்த ஓல்டு பர்சன் தான். போய் பார்க்க போகும்போது அந்த பர்சனை பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து ஏதோ பண்ண போகிற ஒரு நேரத்தில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லிட்டு அவள் ஓடும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க ஸ்கூல் டீச்சரே வந்துட்டு அவளை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவங்க ஸ்கூல் டீச்சரை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிடுவா. அப்படி அழுக ஆரம்பித்தோடனே ஸ்கூல் டீச்சர் வந்து கேட்பாங்க, ஏம்மா அப்படி அழுகிற, என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது அவள் வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாள். இந்த மாதிரி ஃபேஸ்புக் யூஸ் செஞ்சேன், இந்த மாதிரி ஒருத்தன் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணால் எல்லாமே சொல்லுவாள். சொல்லும்போது அவங்க டீச்சர் வந்து அவளை சேஃப்கார்ட் பண்ணி டீச்சர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஃபேஸ்புக்னால தான் அஃபெக்ட் ஆனான்றது அந்த டீச்சருக்கு வந்து தெரியும். அதுதான் வந்து ஆன்லைன் அப்யூஸ். அடுத்து சூசைட் டெண்டன்சிஸ் அப்படின்னா சோஷியல் டெண்டன்சி அப்படின்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா சூசைடுன்ற வார்த்தை ஈஸியாக கேள்விப்படுறோம். இதனால இவ வந்து இறந்துட்டா, இதனால இப்போ மார்க் எடுக்கல அப்படின்னா இறந்துடுறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா உடனே டெத்து. சூசைடுன்றது ஃபஸ்ட்டு வந்து கையை கட் பண்ணி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சு, அடுத்து வந்து அப்படியும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா உடனே டைரெக்டாக டெத்துன்றது. இப்போ நீட்டில் வந்து மார்க் போச்சு அப்படின்னு சூசைட் பண்ணாங்க. நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதான் வந்து சோஷியல் டெண்டன்சிஸ். இன்டர்செக்ஷுவாலிட்டி அப்படின்னா கேஸ்ட் மேரேஜ்ன்றது நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்ட்லேருந்து சேம் கேஸ்ட்லேருந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இன்டர்செக்ஷுவாலிட்டி அப்படின்னா மேரேஜ் வந்து டிஃப்ரெண்ட் கேஸ்ட்டில் வந்துட்டு நடக்கும். அந்த மாதிரி வந்து நடக்கும். டிஃப்ரெண்ட் கேஸ்ட்டில் நடக்கிறதுனால லவ் மேரேஜ்ன்றது வந்து இந்த பொண்ணு வேறு கேஸ்ட்டாக இருப்பான், அந்த பையன் வேறு கேஸ்ட்டாக இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜியனுமே வந்துட்டு வேறையாக இருக்கும். ஹிந்து பொண்ணு வந்து கிறிஸ்டியானிட்டி பையனை வந்து லவ் பண்ணிப்பா. எப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செஞ்சுன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுவான். அந்த மாதிரி நேரத்தில் மேரேஜ் வந்து டிஃப்ரெண்ட் கேஸ்ட் வந்து நடக்கலாம். அது மாதிரி இன்டர்செக்ஷுவாலிட்டி நடக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.